Taste the Daily. மதுரை சோழவந்தான் ரயில் நிலையத்தில் பெட்ரோல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் திடீரென பெட்ரோல் கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரியிலிருந்து 70,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள 34 பெட்ரோல் டேங்குகளோடு சரக்கு ரயில் மதுரை கப்பலூர் தொழிற்பேட்டை பகுதிக்கு வந்தது. இந்த நிலையில் ஒரு டேங்கில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதால் ரயிலானது சோழவந்தான் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. பின்னர் ONGC பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு பெட்ரோல் கசிவு சரி செய்யப்பட்டதை அடுத்து 2 மணி நேர தாமதத்திற்கு பின்னர் ரயில் புறப்பட்டது. அண்மை காலங்களில் ரயில் விபத்துக்கள் அதிகம் அரங்கேறும் நிலையில் இச்சம்பவத்தில் ரயில் அதிகாரிகள் முன்கூட்டியே கசிவினை பார்த்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமா சங்கர் கொலை, ஆளுநர் மாளிகை, முதல்வர் இல்லத்திற்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக ரவுடிகள் மற்றும் குற்ற வழக்குகளில் தொடர்புடையோர் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ரவுடிகள், முன்னாள் ரவுடிகள் மற்றும் குற்றவாளி பட்டியலில் உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அவர்களது வீடுகளில் வெடிபொருட்கள், ஆயுதங்கள் போன்றவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தினர். அப்போது ஊருக்குள் நுழையக்கூடாது என ஆட்சியரால் உத்தரவிடப்பட்ட ரவுடிகளை வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்று அவர்களது உறவினர்களை போலீசார் எச்சரித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நள்ளிரவில் மணல் கடத்திச் சென்ற 2 சரக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொட்டியம் காட்டுப்புத்தூர் செல்லும் சாலையில் காடுவெட்டி அருகே போலீஸ் வாகனம் வருவதைக் கண்டு 2 சரக்கு வாகனங்களில் திருட்டுத்தனமாக மணல் ஏற்றி வந்தவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதையடுத்து 2 சரக்கு வாகனங்களில் கடத்தப்பட்ட மணல் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா திமுக அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நள்ளிரவில் காவிரி ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக வாகனங்களில் மணல் கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லையில் உள்ள புகழ்பெற்ற இருட்டு கடையை உரிமை கோர பிரேம் ஆனந்த் சிங் என்பவருக்கு எந்த உரிமையும் கிடையாது என உரிமையாளர் கவிதாவின் சகோதரர் நயன் சிங் மறுப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் இருட்டுக்கடையை நீண்ட நாள் நிர்வகித்து வந்த கிருஷ்ணசிங்கும் அவரது அண்ணன் பேரனான பிரேம் ஆனந்த் சிங் என்பவருக்கும் வியாபாரம் சம்பந்தமாக எவ்வித தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். உறவுமுறை அடிப்படையில் உரிமை கோருவதாகவும் வேறு எந்த சம்பந்தமும் அவருக்கு இருட்டுக்கடையோடு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இருட்டுக்கடை தொடர்பாக யாதொரு தொடர்பும் பிரேம் ஆனந்த் சிங் என்பவரோடு யாரும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் நாளிதழில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உண்மையில்லை என்றும் நயன் சிங் தெரிவித்துள்ளதால் இருட்டுக்கடை விவகாரம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.